4 மணி நேரம் 100க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் சமர்ப்பித்த கிறிஸ்டலா ரங்கராஜ் மீது இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிறிஸ்டலா மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து 100க்கும் மேற்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை ஆதாரமாக கொடுத்திருக்கிறாங்களாம். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது கிறிஸ்டலா 2வது திருமணம் பண்ணி தன்னை ஏமாற்றிட்டாரு, இப்போ குழந்தைக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கிறிஸ்டலா புகார் அளித்திருந்த நிலையில் இது குறித்த ஆதாரங்களையும் தனது சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டு வராங்க. இதற்கிடையே மாதம்பட்டி பக்ஷசாலா என்ற நிறுவனம் தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஜாய் கிறிஸ்டலா சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவிடுறாங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதே சமயம் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடன் 2 வருடங்கள் குடும்பம் நடத்தியதாகவும் 2 ஆண்டுகள் வாழ்ந்ததில் 3 முறை கலைப்பு செய்ததாகவும் கூறியிருக்கக்கூடிய ஜாய் 4வது முறையாக தற்போது 7 மாதங்கள் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் அவர் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் பிரிவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் என்னை தாக்கியதில் தனக்கு காது கேட்காமல் போனதாகவும் அவங்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஜாய் கிறிஸ்டலா மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அளித்த புகாரின் அடிப்படையில் 4 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அவங்க 100க்கும் மேற்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை ஆதாரமாக கொடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. என் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு காவல்துறையிடம் தெரிவிச்சிருக்கிறேன். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்த எந்த நடவடிக்கை எடுக்கல. கடந்த 7 வருடங்களாக என்ன நடந்தது அப்படின்றது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது, பதில் சொல்லியிருக்கேன். திருமணம் செய்வதாக சொல்லி மோசடியில் ஈடுபட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. உண்மையாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, இது குறித்து தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.